எங்கேயோ ஒரு பையன் தன்னோட 2 பொண்டாட்டி கூட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு கார் வந்து அவனை மோத வரதுக்காக வருது. உடனே இவ புருஷன் பேரை சொல்லி கத்துறா. அந்த சவுண்ட் கேட்டு 2வது பொண்டாட்டியும் அவனோட உயிரை காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனா இவனுக்கு ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி மேலதான் கோவம் வருது. அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா அம்மா மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒன்னு ஆக்சிடென்ட் பண்ண வந்தது யாருப்பா, யார் இந்த வேலையை பார்த்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எதுக்காக உங்களை கொல்ல போறேன்னு கேட்டா ஆமா நீ தான் என்ன கொல்ல பார்த்திருக்க, ஒருவேளை நீ என்ன கொல்ல பார்க்கலன்னா அப்ப நீயே வந்து என்ன காப்பாத்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீயே வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் அந்த காரை பார்த்துட்டு கத்துனதுக்கு அப்புறமா தான் இவளே உங்களை காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்ல என்னதான் இருந்தாலும் நீ தான் என்ன கொல்ல பார்த்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி மேலதான் சந்தேகப்படுறான். திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அவையே வந்து காப்பாத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அம்மா வந்து புரோட்டீன் ஷேக் கொடுக்குறாங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. வாமிட் வேற பண்ணிக்கிட்டே இருக்கான். அம்மா பதறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னா டாக்டர் யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் உடனே இவங்க கிளம்பி மாடிக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் தன்னோட மருமக காலில் விழுந்து என்னோட பையனோட உயிரை காப்பாத்து, நீ டாக்டர் தானே, உன்னால முடிஞ்ச என்னோட பையனோட உயிரை காப்பாற்ற முடியும், தயவுசெய்து என் பையனோட உயிரை காப்பாத்தி கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவளு ஓடி போய் புருஷனை பாக்குறா. அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மருந்து கொடுத்து அவனை குணப்படுத்திட்டா. நைட்டு ஃபுல்லா இவ தான் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனா காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே போயிட்டு இருக்கான். எங்க போறான்னு தெரியல. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.